வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மே 24 மற்றும் 25 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது இந்தியா உலகின் எத்தனையாவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக மாறியது? இதற்கான ஆன்சர் 4. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்தியா உலகத்துடைய 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக மாறியிருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். உலகத்துடைய 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இப்போ இந்தியா மாறியிருக்கு. முதல் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா, 2வது இடத்துல இருக்கிறது சீனா, 3வது இடத்துல இருக்கிறது ஜெர்மனி. இப்போ 4வது இடத்துல நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே ஜப்பான் தான் 4வது இடத்துல இருந்தாங்க. இப்போ அவங்கள பின்னுக்கு தள்ளி நம்ம இப்போ 4வது இடத்திற்கு வந்திருக்கோம். இந்தியாவுடைய ஜிடிபி இப்போ 4.187 ட்ரில்லியன் அமெரிக்க டாலரை அடைந்திருக்கு. ஜப்பானுடைய ஜிடிபி 4.186 ட்ரில்லியன் தான் இருக்குது. அப்போ கொஞ்சம் தான் வித்தியாசம், பார்த்தீங்களா? அந்த அளவில் நம்ம முன்னேறி இருக்கோம். ஆனாலும் பெர் கேபிட்டா ஜிடிபி அப்படின்னு பார்க்கும்போது ஜப்பான் நம்மளோட எவ்வளோ முன்னேறி இருக்காங்க. அவங்களுடைய பெர் கேபிட்டா ஜிடிபி பார்த்திங்கன்னா $33,960. அதே நேரம் நம்ம இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா $2,880 தான் இருக்குது. இந்த மாதிரி இந்தியா உலகத்துடைய மிகப்பெரிய 4வது பொருளாதார நாடாகிட்டு அப்படின்ற மாதிரி அறிவித்தவர் யார் அப்படின்னா, நிதி ஆயோக் அமைப்புடைய CEO ஆன BVR சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் தான். இப்போது நிதி ஆயோக்குடைய நிர்வாக குழுவுடைய 10வது கூட்டம் இப்போது டெல்லியில் நடைபெற்றது. இதோடைய மைய கருத்து வளர்ந்த பாரதத்திற்கான இந்திய அணி 2047 அப்படிங்கிறது தான். இதில் நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் போய் கலந்து கொண்டார். பிரதமர் மோடி பொதுவாகவே எல்லா நாடுகளுக்கும் சேர்ந்து ஒரு கோரிக்கையை வச்சுருந்தார். அது என்ன கோரிக்கை அப்படின்னா, ஒரு மாநிலம் ஒரு சர்வதேச சுற்றுலாத்தலம் அப்படிங்கிறது தான். இது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் குறைந்தபட்சம் ஒரு சுற்றுலாத்தலத்தையாவது சர்வதேச அளவில் மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நமக்கு மாமல்லபுரம் இருக்குது. அது ஒரு சர்வதேச அளவிலான சுற்றுலாத்தலம் தான். வெளிநாடுகளை சேர்ந்து நிறைய பேர் இங்கே பார்க்குறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் குறைந்தபட்சம் ஒன்றையாவது அந்த மாதிரி மாற்றணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதே மாதிரி அந்த மீட்டிங்கில் தமிழ்நாடு அரசு சில கோரிக்கைகள் வைத்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல 2024-25 சமக்கர சிக்ஷா திட்டம் இருக்குல்ல, அதன் கீழே நமக்கு 2200 கோடி நிதி மத்திய அரசு தர வேண்டியது இருக்குது. அந்த நிலுவையில் இருக்குது. அதை எங்களுக்கு விடுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்தது 15வது நிதிக்குழுவின்படி மத்திய அரசுடைய மத்திய வரி வருவாயில் மாநிலங்களுக்கு 41% பங்கு கொடுக்கணும். ஆனால் இப்போ வெறும் 33.16% தான் வழங்குறாங்க. ஆனால் நம்ம முதல்வர் ஸ்டாலின் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, மாநிலங்களுக்கு 50% வரி பகிர்வு தேவை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அடுத்தது மத்திய அரசு திட்டங்கள் இருக்குல்ல, இதற்கு ஆங்கிலத்தில் பேரிடணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம இப்போ நிறைய தெரியும், நிறைய திட்டங்கள், கிட்டத்தட்ட எல்லா திட்டங்களுமே ஹிந்தியில் தான் பெயர்கள் இருக்குது. அடுத்தது இந்த கங்கை நதியை தூய்மைப்படுத்துகிறாங்கல்ல, அதே மாதிரி காவிரி, வைகை, தாமிரபரணி இந்த நதிகளையும் தூய்மைப்படுத்தணும் மத்திய அரசு தரப்புலேருந்து அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடுடைய பொருளாதார இலக்கு இதை பற்றி நிதி ஆயோக் கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, 2030 ஆண்டுக்குள்ளாடி $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு நம்ம பொருளாதாரத்தை எட்டணும் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காங்க. 2047 ஆண்டுக்குள்ளாடி தமிழ்நாடு $4.5 ட்ரில்லியன் எட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருக்கோம். அதே நேரம் இந்தியாவுக்கு இந்த இலக்கு என்ன அப்படின்னா, 2047 ஆண்டுக்குள்ளாடி இந்தியாவுடைய இலக்கு $30 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு பொருளாதாரத்தை எட்டணும் அப்படின்ற மாதிரி இலக்கு வச்சுருக்கோம். அடுத்தது FATF அமைப்பு எப்போது பாகிஸ்தானை கிரே பட்டியலில் இருந்து நீக்கியது? இதற்கான ஆன்சர் 2022. இப்போது FATF அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சர்வதேச அளவில் முக்கியமான அமைப்புகள் எல்லாம் நாடுகளுக்கு நிதி வழங்குவாங்கல்ல, அந்த நிதியை வச்சு அந்த நாடு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்காணிப்பாங்க. இப்போ பாகிஸ்தான்லாம் பார்த்திங்க அப்படின்னா, சில நேரங்களில் அந்த நிதியை வைத்தே தீவிரவாதிகளை வளர்ப்பாங்க. அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது பாகிஸ்தானை 2018 ஆண்டு இந்த அமைப்பு கிரே பட்டியலில் இணைத்தாங்க. இந்த அமைப்பு கிரே பட்டியலில் ஒரு நாடை இணைத்துட்டாங்க அப்படின்னா, உலக நாடுகள் அல்லது உலக அமைப்புகள் அந்த நாட்டிற்கு கடன் வழங்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க எப்படியும் அதை தீவிரவாதத்திற்கு அல்லது பாதுகாப்புத்துறைக்கு அந்த மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. அந்த நாட்டுடைய மக்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க பயன்படுத்தலை அப்படிங்கிறதுக்காக இதை காசு ஒதுக்க மாட்டாங்க.
அடுத்தது 2022 ஆண்டு பாகிஸ்தானை இந்த பட்டியலிருந்து அந்த FATF அமைப்பு வந்து நீக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இப்போ பயங்கரவாதிகளுக்கெல்லாம் பாகிஸ்தான் வந்து நிதி கொடுக்கறது கிடையாது, மக்களுடைய மேம்பாட்டிற்காக தான் நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்க பார்த்துட்டு 2022 ஆண்டு பாகிஸ்தான் வந்து விலக்கிட்டாங்க. இப்போது இந்த பட்டியலில் பாகிஸ்தானை மீண்டும் இணைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்தியா முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ FATF இதோடைய விரிவாக்கம் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது 1989 ஆண்டு இதை உருவாக்கினாங்க. இதோடைய தலைநகர் வந்து ஃப்ரான்ஸுடைய தலைநகரான பாரிஸில் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 3 கூட்டங்கள், அதாவது 3 முறை கூட்டங்கள் நடைபெறும். பிப்ரவரி, ஜூன் மற்றும் அக்டோபர். இப்போ ஜூனில் கூட்டம் நடைபெற போதில் அதில் தான் இந்தியா வந்து இதை மீண்டும் பாகிஸ்தானை கிரே பட்டியலில் இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ண போகிறோம். இந்த FATF அமைப்பு சட்டவிரோத பண பரிவர்த்தனை அப்புறம் பயங்கரவாதத்திற்கு நிதி வழங்குறது இது சம்மந்தமாக எல்லாம் கண்காணிக்கும். அடுத்தது, பாகிஸ்தானுக்கு எவ்வளோ ரூபாய் கடன் வழங்க சர்வதேச நாணய நிதியை முடிவு செய்துள்ளது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 20,000 கோடி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு இந்திய மதிப்பில் பார்க்கும்போது ரூபாய் 20,000 கோடி மதிப்பில் கடன் வழங்கணும் அப்படின்ற மாதிரி IMF அமைப்பு சர்வதேச நாணய நிதியை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. முதல் கட்டமாக $1 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது இந்திய மதிப்பில் 8,527 கோடியை வந்து விடுவித்திருக்காங்க. ஆனால் IMF அமைப்பு ஒரு நிபந்தனை போட்டிருக்காங்க. என்னென்னா, இந்த IMF உடைய குறிப்பிட்ட திட்டங்கள் தவிர வேறு காரணங்களுக்காக இந்த நிதியை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா வருங்காலத்தில் பாகிஸ்தானுக்கு கடன் வழங்கக்கூடாது, கடன் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி இந்த நிதி பாகிஸ்தானுடைய மத்திய வங்கிக்கு தான் அனுப்பப்படும். இப்போ நமக்கு ரிசர்வ் வங்கி இருக்க மாதிரி பாகிஸ்தானுடைய மத்திய வங்கிக்கு தான் அனுப்பப்படும். இதனால் பாகிஸ்தானுடைய பட்ஜெட்டில் இதை பயன்படுத்த முடியாது. அதனால் இப்போ பாதுகாப்புத்துறைக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒதுக்கீடு பண்ண முடியாது. அது நமக்கு RBI இருக்க மாதிரி அங்கே பாகிஸ்தானுடைய மத்திய வங்கிக்கு தான் அனுப்பப்படும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி IAS அகாடமியில் TNPSC Group 4 எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே தரமான கொஸ்டின்ஸோட இந்த டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். இது ஆன்லைன்லேயே நீங்கள் எழுதிக்கலாம், அல்லது நீங்கள் நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட்டில் கூட வந்து எழுதிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட் சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, கல்லூரி மாணவிகள் எத்தனை பேருக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது? இதற்கான ஆன்சர் 20 லட்சம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கல்லூரி பயில்ற மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. 20 லட்சம் பேருக்கு வழங்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்காங்க. 5 வகை பாடப்பிரிவு மாணவர்களுக்கு இதை வழங்குவாங்க. கலை, அறிவியல், வேளாண்மை, மருத்துவம் மற்றும் பொறியியல். இதில் 1 ஆண்டு உத்தரவு சான்று வழங்கப்படும். 3 ஆண்டுகளுக்கு சேவை சார்ந்த ஆதரவு வந்து வழங்கப்படும். இப்போ நமக்கு இந்த வாரண்டி கார்டெலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி கம்ப்யூட்டரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அமைப்பு எது அப்படின்னா எல்காட் அப்படிங்கிற அமைப்பு தான். எல்காட் அப்படிங்கிறது தமிழக அரசு கீழே இருக்கிற ஒரு நிறுவனம். எல்காட்டுடைய விரிவாக்கம் எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட் அப்படிங்கிறது. இது 1977 ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. அடுத்தது, வெளிநாட்டு மாணவர்களை சேர்க்க அமெரிக்காவின் எந்த பல்கலைக்கழகத்திற்கு தடை விதிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு ஒரு தடை வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா இனிமேல் அங்கே வந்து வெளிநாட்டு மாணவர்களை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இப்போ பயில்கிற வெளிநாட்டு மாணவர்களை வந்து வேறு கல்வி நிலையங்களுக்கு மாற்றணும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அல்லது அவங்க நாட்டை விட்டே வெளியேற்றிடணும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. எதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா காசா போரில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் வந்து மாணவர்கள் போராட்டம் நடத்தினாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கிற நாடு அமெரிக்கா. ஆனால் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் இவங்க காசாவுக்கு ஆதரவு தெரிவிச்சு, ஓகேவா, அதாவது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவித்து வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதனால தான் அமெரிக்காவுடைய அதிபர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அடுத்தது, அமெரிக்காவில் ஐஃபோன் தயாரிக்காவிட்டால் எத்தனை சதவீத வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் அறிவித்தார்? இதற்கான ஆன்சர் 25%. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஐஃபோன் தயாரிக்காமல் வேறு நாடுகளில் ஐஃபோன் தயாரித்து அதை கொண்டு போய் அமெரிக்காவில் விற்றாங்க அப்படின்னா அங்கே வந்து 25% இறக்குமதி வரி வந்து போடப்படும் அப்படின்னு அமெரிக்காவுடைய அதிபர் தெரிவித்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்பிள் நிறுவனத்துடைய மற்ற பொருட்களுக்கு 25% இறக்குமதி விதிக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதுங்க அப்படின்னா பண்ணோன்னா இப்படி போட்டுரும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் வந்து எச்சரிச்சிருக்காரு. அதே மாதிரி
ஐரோப்பிய ஒன்றியம் இருக்குல்ல, அங்கிருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்கள் மீது 50% வரி விதிக்கப்படும் அப்படின்னு அவர் தெரிவித்திருக்காரு. இந்த நடைமுறை இந்த ஆண்டு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து தொடங்கும். அடுத்தது, அமர்நாத் ராமகிருஷ்ணா எந்த அகழாய்வுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் கீழடி அகழாய்வு. இப்போது நமக்கு சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி அகழாய்வு தளம் இருக்குல்ல, அங்கே முக்கியமான அகழாய்வுகளை எல்லாம் பண்ணவர் இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணா அப்படிங்கிறவர். இவருடைய அறிக்கையெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இது தமிழருடைய தொன்மையை பற்றி பேசியிருக்கு. தமிழர்கள் வந்து இவ்வளவு நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ளவங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இது பேசியிருக்கு. ஓகேவா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இவருடைய அறிக்கை இருக்குல்ல, இதில் கீழடி அகழாய்வு 2014-15 மற்றும் 2015-16 இந்த அறிக்கையில் திருத்தங்கள் செய்யணும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதில் சில தப்பு இருக்குது, அதை வந்து திருத்திங்க அப்படின்றத தெரிவித்திருக்காங்க. அது என்ன தப்பு அப்படின்னா, அந்த அறிக்கையில் சிலதெல்லாம் நம்ப முடியாத மாதிரி இருக்குது, அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்டான ஆதாரங்கள் தாங்க, இல்லைன்னா அதை நீக்கிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன நம்ப முடியாமல் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து கீழடி நாகரிகம் அப்படிங்கிறது கிமு 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, அதே மாதிரி கிமு 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அதை நியாயப்படுத்துறதுக்கு உறுதியான ஆதாரங்கள் தேவை அப்படின்றத தெரிவித்திருக்காங்க. இந்த அறிக்கையை சமர்ப்பித்தவர் அமர்நாத் ராமகிருஷ்ணா. இவரை வந்து 2017ஆவது ஆண்டு கீழடி அகழாய்வு பணியிலிருந்து விலக்கிட்டாங்க. ஓகே, இந்த ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது இந்தியா உலகின் எத்தனையாவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக மாறியது? இதற்கான ஆன்சர் 4. அடுத்தது, FATF அமைப்பு எப்போது பாகிஸ்தானை கிரேட் பட்டியலில் இருந்து நீக்கியது? இதற்கான ஆன்சர் 2022. அடுத்தது, பாகிஸ்தானுக்கு எவ்வளவு ரூபாய் கடன் வழங்க சர்வதேச நாணய நிதியம் முடிவு செய்துள்ளது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 20,000 கோடி. அடுத்தது, கல்லூரி மாணவ மாணவிகள் எத்தனை பேருக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 20 லட்சம். ரூபாய் கிடையாது, 20 லட்சம் பேருக்கு. அடுத்தது, வெளிநாட்டு மாணவர்களை சேர்க்க அமெரிக்காவின் எந்த பல்கலைக்கழகத்திற்கு தடை விதிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. அடுத்தது, அமெரிக்காவில் ஐஃபோன் தயாரிக்கப்பட்டால் எத்தனை சதவீத வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் அறிவித்தார்? இதற்கான ஆன்சர் 25%. அடுத்தது, அமர்நாத் ராமகிருஷ்ணா எந்த அகழாய்வுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் கீழடி அகழாய்வு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஏப்ரல் மாதத்திற்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.